அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வினுடைய அருள் பொழியக்கூடிய ரமணான் மாதத்தில் இருக்கோம். அல்லாஹ் தனது திருக்குறான்ல பல இடங்கள்ல சொல்றான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைத்தே தீரும். உயிரா ஒன்று அல்லாஹ் படைச்சிட்டான் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல அந்த உயிர் நிச்சயமாக மரணத்தை சுவைத்தே தீரும். அது எப்ப எப்படிங்கிறதெல்லாம் அல்லாஹ் தான் அறிஞ்சவன். அது எப்போ வேணால் வரும். 23 வயசுலேயும் வரும், 73 வயசுலேயும் வரும், 40 வயசுலேயும் வரும், 50 வயசுலேயும் வரும். இந்த வயசு இவங்களுக்கு தான் வரும், நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு தான் வரும், நோய் இருக்கிறவங்களுக்கு தான் வரும், நோய் இல்லாதவங்களுக்கு வராது. அப்படியெல்லாம் எந்த விதமான விதிமுறையும் கிடையாது. மரணத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் மரணத்தை நாடிட்டானா மரணம் வந்துடும். அது எந்த வயசாக வேணா இருக்கலாம். நான் இன்னும் 10 வருஷம் வாழ போகிறேன், நான் இன்னும் 100 வருஷம் வாழ போகிறேன் அப்படிங்கிற சிந்தனைலாம் நமக்கு இருக்கவே கூடாது. ஏன்னா எந்த வயசுல வேணா மூத்து வரலாம். எனக்கு இன்னைக்கு 23 வயசு ஆகுது, எனக்கு இன்னைக்கு 24 வயசு ஆகுது, நான் இன்னும் 50 வருஷம் இருப்பேன், இன்னும் 70 வருஷம் இருப்பேன், எனக்கு இப்போ தானே 20 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். சில பேர் 75 வயசு ஆகுது, இப்போயோ அப்பயோன்னு இருப்பாங்க, அவங்க இருப்பாங்க இன்னும் 10 வருஷம், எல்லாம் மூத்த நாடாமல் இருப்போம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த பாலஸ்தீனம் போன்ற பகுதிகளில் இப்போ இஸ்ரேல் நாட்டிலேருந்து குண்டுகள்லாம் போட்டாங்க. அப்போ இடிபாடுகளுக்குள்ள எத்தனையோ குழந்தைகள் உயிரோட இருந்துச்சு. ஏன் உயிரோட இருந்துச்சு? எல்லாம் மூத்த நாடலை. இப்போ நம்ம ஊர்லேயே நிலநடுக்கம் வருது, இப்போ ஜப்பான் மாதிரியான ஊரில் நிலநடுக்கம் வருது. இந்த மாதிரி இடங்கள்ல இடிபாடுகளில் சிக்கி 3-4 நாள் வரைக்கும் அந்த இடிபாடுகளுக்குள்ள மனிதர்கள் உயிரோட இருக்காங்க. ஏன் மரணம் வரல? அல்லா மௌத்த நாடது. அல்லா மௌத்த நாடுனா வந்துடும் மௌத்து. எங்க இருந்தாலும் மௌத்து வந்துடும். எவ்வளவு ஸ்ட்ராங்கான இடத்துல இருந்தாலும், எவ்வளவு பெரிய கல் கோட்டை இரும்பு கோட்டையில இருந்தாலும் சரி, யாராலையும் நெருங்க முடியாத இடத்துல இருந்தாலும் சரி, மரணம் வரணும்னு அல்லா நாடிட்டான்னா மரணம் வந்துடும். அதை தடுக்கக்கூடிய சக்தி யாருக்கும் கிடையாது. யாராலையும் அதை தடுக்க முடியாது. அவர் இப்படித்தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருந்தா வராது, இப்படி இருந்தா வரும் அப்படிங்கிற எந்த விதமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் டெத்துக்கு கிடையாது. தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் டெத். அப்படிப்பட்ட மரணத்தை சந்திக்க நம்ம தயாரா இருக்கிறோமா? நம்மளுடைய உள்ளத்துல ஈமான கொண்டு இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்மளை பரிசோதனை பண்ணி பார்த்துக்கிறோம். மரணிக்கிற தருணத்துல ஈமான் இல்லாம மௌத்தா போயிட்டோம்னா நம்ம தான் இருக்கிறதே மிகப்பெரிய நஷ்டவாளி. நம்மளை போன்ற நஷ்டவாளி யாருமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட மரணத்தை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஈமானை நம்ம வலுப்படுத்திக்கிறணும். ஈமான் இல்லாமல் இருந்தோம்னா ஈமான் கொண்ட மனிதர்களாக நம்ம ஆயிரணும். மரணிக்கக்கூடிய நேரத்தில் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாவை தவிர வேற யாரும் இல்லை. முகமது நபி அல்லாவுடைய தூதராகவும் நபியாகவும் இருக்கிறாங்கன்றத மனசார உணர்ந்தா மட்டும்தான் மறுமையில வெற்றி அடைய முடியும். இல்லைன்னா நஷ்டம்தான் நமக்கு மிச்சம். வேற யாராலையும் எதாலையும் நம்மளை காப்பாற்றவே முடியாது. அதனால அப்படிப்பட்ட மரண தருவாயில ஈமான் கொண்ட நிலையில, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்ட நிலையில, முகமது நபியை தூதரா ஏத்துக்கிட்ட நிலையில அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் மரணத்தை தருவானா என்ற அல்லாஹ்ட்ட கேட்டவனா இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.